அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எப்படி பர்கரில் அந்த பொருளெல்லாம் வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இந்த வீடியோவை நான் என் கடையிலேருந்து போடுறேன். வேலை செய்கிற இடத்துலேருந்து நீங்கள் கை உரம் போட்டுங்கன்னா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதுதான் நம்ம செய்கிறதுக்கான பண்ணு. இதுக்கு பேர் பண்ணுன்னு உங்கள் ஊரில் சொல்வீங்க. இதை நாங்கள் கடையிலே தயார் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வைக்கக்கூடிய கறிகள் எல்லாம் ரெடியாக நான் முன்னாடியே வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சாலட்டாக டொமேட்டோ வைக்க போகிறோம். அதனால் டொமேட்டோவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரோமாஜ்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்வீங்களோ சொல்லிக்கோங்க. இது சாலட்டுன்னு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு வைக்க வேண்டிய ஒரு சோஸு, இந்த மாதிரி ஒரு சோஸை போட்டுக்கலாம். இது பர்கர் சோஸுன்னே இருக்கும். இதுவும் நாங்கள் வாங்கி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ரெண்டாக வெட்டிக்குவோம். ஒவ்வொரு பண்ணையும் நம்ம ரெண்டாக வெட்டிக்கிறோம். எதுவும் வந்து ஒன்றும் கஷ்டம் கிடையாது, சுலபமாக பண்ணிடலாம். ஆனால் இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுறோம். இப்படி தான் நீங்கள் பண்ணணும், எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எப்படி சரிப்படுதோ, என்ன பொருளை நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ சாண்ட்விச்சாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? முதல்ல நம்ம கொஞ்சோண்டு இந்த பர்கர் சோஸை போட்டுக்கிறோம். ரொம்ப போட்டுக்கணும்னா அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்புறம் அப்படி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு மக்களே, நிறைய வீடியோ பார்க்குறேன், கை உரம் இல்லாமல் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் கை வர போட்டுட்டு பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்தியாவில் சுத்தம் இல்லாமல் பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு மக்களே சுத்தமாக பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரோமாஜ் வைக்கிறோம். ஃப்ரோமாஜ் நீங்கள் சீஸுன்னு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரோமாஜ் மஞ்சள் கலரில் இருக்கிறது வச்சா தான் இந்த பர்கருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம டொமாட்டோ வைக்கிறோம். டொமாட்டோன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இதை வைக்கிறோம். ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. இது வந்து வெள்ளரிக்காய் சின்னதுலேயே பறித்து உப்பு போட்டு ஊற வச்சு விற்கிறாங்க. இது புளிப்பு சுவையாக இருக்கும். இது வச்சா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் வைக்கிறேன். அதாவது இந்த சாப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, புளிப்பு, தித்திப்பு, காரம், ஏன்னா இதில் வந்து தூள் போட்டிருக்கிறேன், பெப்பர் போட்டிருக்கிறேன். அப்போ புளிப்பு, காரம், சாலட்டு எல்லாம் சேர்ந்து சுவையாக நல்லாயிருக்கும். ஆனால் இதை நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சலாடு வைக்கணும். இதை நீங்கள் வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சலாடு எல்லாருக்கும் போதுமானதாக இல்லை. மறந்து விட்டேன். இதை வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கனாக்கா நியூஸ் பேப்பரில் கட்டி கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வாங்கி சாப்பிட்றீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. நியூஸ் பேப்பரில் இங்கு வந்து அச்சடிக்கப்பட்டிருக்குது, இங்கால் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அது உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால் தயவுசெய்து நியூஸ் பேப்பரில் கட்டி கொடுத்தாங்கன்னா அது விலை உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம். பர்கரோட விலை கம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கம்மியாக இருக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் அதிக காசு கட்டுவீங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன் அக்கா எப்படியோ ஒரு முறை சொல்லி அதை விற்கிறவரை தயவு செஞ்சு நியூஸ் பேப்பரில் இந்த சாப்பாடை கட்டி கொடுக்காதீங்கன்னு கேளுங்க. இப்போ வந்து மக்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்தியாவில் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்போ அதனால் நல்ல பேப்பர் விற்கிது, இதுக்காகவே கட்டி கொடுக்கறது போட்டெலாம் கிடையாது. அந்த மாதிரி பேப்பரில் கட்டி கொடுக்க சொல்லி கேளுங்க தயவு செஞ்சு மக்களே. இந்த மாதிரி பொருளை இங்கு உள்ள பேப்பர், நியூஸ் பேப்பரில் கட்டி கொடுக்க வேணாம்னு கேளுங்க தயவு செஞ்சு. இது மட்டும்தான் நான் மக்களிடம் கேட்டுக்கிறது. இப்போது ஒரு 50 ரூபாய் உங்களுக்காக இலவசமாக கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே வியூயர்ஸ், மேலும் மேலும் என் வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் மறு வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு மோகனா. பாய் பாய். மறந்துடாதீங்க, கை உர போடுங்க. நியூஸ் பேப்பரில் கட்டணத்தை வாங்காதீங்க. பார்க்கலாமா? அப்போ பாய்.